எங்க ப்ராப்ளம் டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சது நான் சொல்றேன். கிரேட் ஒண்டர்ஃபுல் கௌதம் கம்பீர் நியூசிலாந்து சீரீஸ்ல முதல் நாள் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அந்த முதல் நாளை பத்தி யோசிக்காம 5வது நாள் டேர்ன் ஆகும், டாஸ் ஜெயிச்சிட்டோமா அவங்க 5வது நாள் மாட்டுவாங்க, முதல் நாள் யார் மாட்ட போகுது நாம. இதான் தமாஷா சொல்லுவேன். சோ ஒரு படத்துல நினைவில் நின்றவன் ஒரு படத்துல கர்ச்சீப்ல மயக்கம் மருந்து கலந்துட்டு யாரையோ கிட்னாப் பண்ண போன்னு போயிட்டு இவருக்கு தும்பல் வந்து இவர் மூக்கல இவர் மூக்குல வச்சு வச்சிரு. அது மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேக் ஃபுட்ல போய் கிரிக்கெட் ஆடல, பேட்டிங் கோச் வந்து சொல்லணும் பேக்ல கிரிக்கெட் ஆடணும். ஏன் ஆட மாட்டேன்றாங்க? எல்லாரோட மூவ்மெண்ட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கு. சைட்ல ரெகம்பேர் ஆங்கிள் கேமரா காட்டும்போது பாருங்க, ஃப்ரண்ட் ஃபுட் தான் முதல்ல வரும். ம். 9 out of 10 பிளேயர்ஸ் ம். வெரி ரேர். ராகுல் மாதிரி, நிதிஷ் மாதிரி கொஞ்சம் பேக்ல போய் பேக் ஆடுறாங்க, ஃபுட்ல ரொம்ப போட்டு rare. ஆமா சார். கரெக்ட் சார். ரோஹித் சர்மா ஃப்ரம் த கிரீஸ் ஆடுறாரு, அரைவரியா ஃப்ரண்ட்ல ஆடுறாரு. ம். இதெல்லாம் பிச்சு சேலஞ்சா இல்லாத போது பிரச்சனையாவே தெரியாது ம். பாஸ். நீங்க ஒரு காரை வந்து வெறும் ரோட்ல பார்க் பண்ணும்போது உங்க கார் இடைஞ்சலே கிடையாது. 10-15 பஸ் லாரி வரும்போது உங்க கார் தான் முதல் வில்லன். அதனால சேலஞ்ச் வரும்போது கிரிக்கெட் ஆடுறதுக்கான பழக்கத்தை நம்ம பண்ணிக்கணும்.